எனதருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தோன்னா ஒரு குட்டி பையன் களிமண்ணில் அவன் கையாலேயே செஞ்ச விநாயகரை கொடுத்துருந்தாரு. ஸோ அதை நான் வச்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபட்டிருந்தேன். அதுக்கப்புறம் விநாயகர் வச்சு வழிபடவே இல்லை எங்கள் வீட்டில். ஸோ இந்த டைம் விநாயகர் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னோடய சிசி ஒரு யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சிசி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே நானும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி சிசி, நீங்கள் சொல்கிறீங்க, இந்த டைம் கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் மார்னிங்லேருந்து என்ன சிசி விநாயகர் வச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை சிசி ஈவினிங் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே நானும் ஈவினிங் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக சிசி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் அந்த விநாயகரை எப்படி மேக் பண்ணேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலும் என்னோட பேஜ் ஆர்ஜே ராதி ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த விநாயகர் செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் மஞ்சள் தூள், அப்புறம் ஜீனி இருக்கும் இல்லையா, ஸோ ஒயிட் சுகர், அதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி அது ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். பால் எடுத்திருக்கேன். அப்புறம் பிசைகிறதுக்கு தேவையான வாட்டர். ஸோ இது எல்லாமே வச்சு தான் நம்ம இப்போ விநாயகர் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதோடு சுகரையும் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மஞ்சளையும் ஆட் பண்ணுறேன். இது 4ஐயும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணுறோம். நமக்கு பால் ஊற்றும் போதே நமக்கு அந்த லிக்விட் மாதிரி தானே இருக்குது. ஸோ தண்ணி மாதிரி இருக்கிறனால நமக்கு தண்ணி அவ்வளோவா யூஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக பால் வச்சே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு இப்போ நம்ம அந்த மாவு பிசையணுன்னா, மாவு ஃபுல்லாக எல்லோ கலர் ஆகிருக்கணும். ஸோ எல்லோ கலர் ஆனது மட்டும் இல்லாமல் மாவு ஒரு சப்பாத்தி பதத்துக்கு கையில் ஒட்டாமல் வரணும். ஸோ அந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நானும் கிட்டத்தட்ட நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை எடுத்து ஊற வச்சிட்டேன். ஸோ ஊற வச்சுட்டு, என்ன ராதி மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஸோ சிஸ்டர் அனுப்புனது யூடியூப் லிங்க் தானே. ஸோ நான் அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்னோடய ஓல்டு மொபைலை வச்சு நான் அதில் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி நான் அதை பார்த்துட்டேன். ஸோ அதில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஒரு சின்ன ஒரு ரவுண்டாக உருட்டிட்டு, ஸோ அந்த உருண்டையை நல்லா தட்டி விநாயகர் உட்கார்றதுக்கு மாதிரி ஒரு சப்பரம் மாதிரி பண்ணியாச்சு. ஸோ எங்கள் வீட்டில் இது புதுசாக ஒரு பனானா லீஃப் பிளேட் இருந்தது. ஸோ அந்த பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே உட்கார்றதுக்கு ஒரு சப்பரம் மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விநாயகருக்கு கால். ஸோ ஃபஸ்ட்டு கால் எப்படி உருட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி ஒரு பாதியிலேருந்து வளைச்சி கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஸோ விநாயகர் ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டு உட்காந்துருப்பார். ஸோ அந்த மாதிரி செய்யணும். ஒரு கால் வச்சாச்சு. ஸோ அடுத்த கால் என்னென்னா, அடுத்த காலும் அதே மாதிரி தான் நம்ம தேய்க்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம தேய்க்கும் போது அந்த மாவு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு கொஞ்சம் வெடிப்பு வந்துச்சு, இல்லை நல்லா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வாட்ரு கையில் தொட்டுட்டு அதை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணி இது பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த செகண்ட் கால் பார்க்கும்போது கொஞ்சம் நீளமாகவே செய்யணும். ஏன்னா அந்த கால் மேலே போட்டு திருப்பி கீழே கொண்டு வரும்போது கால் கொஞ்சம் நீளமாக வேணும். ஸோ அந்தளவுக்கு செகண்ட் காலையும் வச்சுட்டு கொஞ்சம் மடக்கியும் விட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே விநாயகருக்கு என்னென்னா வயிறு, தொந்தி கணபதின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ விநாயகருக்கு வயிறு ரொம்பவே பெருசாக இருக்கும். ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாக மாவை எடுத்து உருட்டிக்கிட்டு அதை நான் வயிறுக்கு வச்சுட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணோன்னா, அதை விட ஒரு ஸ்மால் பால் சைஸில் உருட்டிட்டு அதை
அந்த தொந்திக்கு மேலே வந்து வச்சோன்னா விநாயகரோட தலை வந்து வந்துடும். ஸோ நான் தலை வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விநாயகருக்கு கை. ஸோ ஒரு கை பார்த்தோன்னா நமக்கு ஆசீர்வாதம் வழங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த வலது கையை வந்து ஆசீர்வாதம் வழங்குற மாதிரி வச்சாச்சு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா விநாயகரோட இடது கை. ஸோ இடது கை பார்த்தோன்னா ஒரு இடது கை வந்து நீட்டி அதில் வந்து ஒரு லட்டு வச்சுருப்பார். ஸோ வந்து அதனால அந்த இடது கை நீட்டுறதுனால இடது கையை வந்து கொஞ்சம் நீளமாகவே பண்ணணும். ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் நீளமாகவே செஞ்சு அதை வந்து மடித்து விட்டுட்டு அதில் வந்து ஒரு லட்டும் வச்சாச்சு. ஸோ இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்து என்னென்னா விநாயகருக்கு மூக்கு தான் வந்து அழகாக இருக்கும். ஸோ அந்த மூக்கு வந்து வலது பக்கம் வந்து வளைச்சிருந்தா இன்னுமே வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நான் விநாயகருக்கு அவரோட மூக்கை வந்து நான் வலது பக்கம் வந்து வளைச்சி விட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எல்லார் கோயில்லையும் அப்படி வந்து வலது பக்கம்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பக்கம் இடது பக்கம் கூட இருக்கும். நான் வந்து வலது பக்கம் வந்து திருப்பி வச்சுருக்கேன் பாருங்கள். காது வைக்கணும். ஸோ காது வந்து முறம் மாதிரி இருக்கும். ஸோ நான் 2 பக்கமுமே அந்த முறம் மாதிரி காது வச்சுட்டேன். ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லாமே சிம்பிள், ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் விநாயகருக்கு கண் வைக்கணும். நம்ம வந்து லைட்டாக வந்து அங்கனுக்குள்ளே ப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு அங்கே பள்ளம் விழுகும். அந்த பள்ளத்தில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா மிளகு. ஸோ அந்த மிளகை தான் வந்து நான் விநாயகரோட கண்ணுக்கு வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். சில பேர் குண்டுமணி கூட பயன்படுத்துவாங்க. என்கிட்ட குண்டுமணி இல்லாதனால நான் வந்து மிளகை வந்து பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விநாயகர் பக்கத்தில் ஒரு தட்டு நிறையா வந்து லட்டு வைப்பாங்க. ஸோ அந்த தட்டு நிறையா வந்து நான் குட்டி குட்டி பாலாக உருட்டி நான் வந்து விநாயகருக்கு வந்து லட்டு வந்து வச்சிட்டேன். லட்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகரை பூஜ்யம் சொல்லுவாங்க. பூஜ்யம்னா விநாயகரோட வாகனம், அந்த எலி மூஞ்சுருன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த வாகனம், விநாயகரோட வாகனம் வந்து செஞ்சுக்கிட்டுருக்கேன். ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸி தான். அப்புறம் அதுக்கு காது வச்சு அதுக்குமே மிளகு வச்சு அழகாக கண், காது, வால் எல்லாமே சூப்பராக பண்ணியாச்சு. இதோட பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இதுவே வந்து அடுத்தடுத்து பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருந்த மாவையே வேஸ்ட்டு பண்ணுவானே பால் மாதிரி உருட்டி அப்புறம் வந்து உட்காரதுக்கு சப்பரம் கொஞ்சம் பெருசாகவே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் விநாயகர் வந்து உட்காரதுக்கு சப்பரம் கொஞ்சம் பெருசாக வச்சிடலான்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வெள்ளை எருக்காலை இருக்குது. அப்புறம் கொஞ்சம் பூ இருந்துச்சு, அருகம்புல் இருந்துச்சு விநாயகருக்கு. ஸோ அதெல்லாம் எல்லாமே வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ விநாயகரை வந்து பொட்டு இதை எல்லாமே வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விநாயகருக்கு வந்து பொட்டு எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ பார்த்தோன்னா நம்ம வந்து விநாயகரோட தந்தம் வந்து ஒரு பக்கம் வந்து குட்டியாகவும் ஒரு பக்கம் நீளமாகவும் இருக்கும். ஏன்னா அவரோட தந்தத்தை உடைச்சி தான் அவர் வந்து எழுதியிருக்காரு. அவர் தந்தத்தை உடைச்சி தான் அவர் வந்து போரும் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து அந்த கால இதிகாசங்களில் புராணங்களில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து நான் ஒரு தந்தமும் நீளமாகவும் ஒரு தந்தத்தை குட்டியுண்டாகவும் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த தீக்குச்சி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மெழுகு தீக்குச்சியை தான் நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த குச்சியை வச்சே நான் வந்து அந்த தந்தத்தில் அந்த கோடு இருக்கும் இல்லையா, அந்த கோடு எல்லாமே வந்து லைட்டாக நம்ம வந்து அந்த குச்சியை வந்து அந்த மாவு மேலே வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணாவே வந்து நமக்கு வந்து பள்ளம் விழுந்துடும். ஸோ சரின்னு சொல்லிவிட்டு அந்த லைட்டாக பள்ளம் விழுகிறத வந்து நான் ப்ரெஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது வந்து ரொம்பவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு செய்யும்போது இன்றைக்கி என்ன சொதப்ப போகிறோம், நமக்கு வந்து நல்லா வராது விநாயகர் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதே சூப்பராக தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் திருநூறு இருக்கு இல்லையா. ஸோ திருநூறை எடுத்து அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வச்சு அந்த குச்சியில் வச்சு நான் வந்து பட்டை போடுறது, அப்புறம் வந்து திருநூறு வச்சு விடுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தேன். அடுத்து குங்குமத்தை வச்சும் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னு விநாயகரோட வாகனத்துக்கும் வந்து பட்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ விநாயகரோட காதில், விநாயகரோட கையில், விநாயகரோட
காலில் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு எங்கெங்கே பட்டை போடணுமோ எல்லா இடத்துலையும் வந்து சூப்பராகவே பட்டை போட்டிருந்தேன். எனக்கு பார்க்கும்போது என் கண்ணே பட்டுருச்சு விநாயகருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து நான் வந்து நல்லா பண்ணி ஸோ இதை பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து தருணிகா ஒடியாந்துருச்சு. அத்தம்மா 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 அப்படின்னு சொல்லி ஒடியாந்துருச்சு. இரு பாப்போ, எதுவுமே தொட்டுறாத, அமைதியாக இரு, அத்தம்மா செய்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால கொஞ்சம் மெதுவாக, ஏன்னா அது வந்து இது வரைக்கும் நல்லா பண்ணிட்டோம், இனிமேலும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து வீடியோ எடுக்க நான் வந்து யாரையுமே கூப்பிடல. என்னோடய ட்ரைபேடை வச்சே வந்து நான் வந்து மொபைல் செட் பண்ணிவிட்டு ட்ரைபேட்லேயே வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன். அப்போ தான் வந்து அத்தம்மா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு தர்ணிகா வந்து கேட்டது. லைட் எரியுது, லைட்டு அப்படின்ச்சு. ஆமாம் தர்ணிகா, அழகாக இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் அத்தம்மா அப்படின்ச்சு. அப்புறம் விநாயகருக்கு வந்து பூநூல் போடணும் இல்லையா, ஸோ அந்த நூல் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தர்ணிகா பக்கத்தில் ஒடியாந்துருச்சு. இரு தர்ணிகா, அந்த அவ்வளோதான் சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பூநூலும் வந்து விநாயகருக்கு வந்து அழகாக வந்து நான் போட்டு விட்டேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும். ஸோ விநாயகருக்கு வந்து அளவு வச்சு அந்த பூநூல் போடுறது தான் வந்து இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா விநாயகருக்கு வந்து கிரீடம் வைக்கணும். நான் அந்த கிரீடம் பண்ணவே இல்லை, ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். எப்படி அதை மிஸ் பண்ணினேன் அப்படிங்கிறதே தெரியலை. என்கிட்ட எக்ஸ்ட்ராவும் மாவு இல்லை. அந்த மாவை தான் நான் வந்து சப்பரத்தில் போட்டுட்டேன்ல. எப்படி இருக்கு? எப்படிடா இருக்கு? வெரி குட். எப்படி இருக்கு? சூப்பர். இது வந்து என்னோட சிஸ்டர் பண்ணது. இவங்க பாருங்க அழகா வந்து அந்த கிரீடம்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் என்கிட்ட இருக்கிற பூ எல்லாமே வச்சு அருகம்புல் வச்செல்லாம் ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன். ஏன்னா விநாயகருக்கு உகந்ததே அருகம்புல்லும் வெள்ளை இருக்கால மாலைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விநாயகருக்கு பக்கத்தில் வந்து காசு வைக்கணும், ஏன்னா காணிக்கை வைக்கணும் இல்லையா. ஸோ அந்த காணிக்கைக்கு என்னதுங்க அது? என்னதுங்க இது? என்னதுங்க? எதுக்குங்க? அப்பதான் எதுக்கு காசு கொடுத்தாங்க? சாமிக்கா? சாமிக்கு இந்தாங்க, நீங்களே வைங்க. இந்த கையில கொழுக்கட்டை வச்சிருக்கீங்களா கையில? சரி, இது அப்புறம் சாப்பிடலாம், சரியா? இந்தங்க சாமிக்கு வைங்க, மெதுவா. சாமி தொட்டு கும்பிடுங்க. காப்பாத்து சாமி, காப்பாத்து. தொட்டுக்கோ, இன்னொரு தடவை தொட்டுக்கோ. சாமி இந்த கையில சாமி தொட்டுக்கோ. காப்பாத்து. கண்ணில் வச்சுக்கோங்க. குட் கேர்ள். ஸோ தர்ணிகா வச்ச அந்த காணிக்கை அப்படியே இருக்குது. ஸோ அதுவுமே பாருங்கள் அழகாக இந்த பக்கம் ஒன்று இன்னமும் யாரோ சொல்லி கொடுத்து வச்சது மாதிரி இருக்குது. ஆனால் சொல்லித்தரலங்க. அது அழகாக வந்து இந்த பக்கம் ஒரு காயின், அந்த பக்கம் ஒரு காயின் சாமிக்கு வச்சுட்டு சாமி அது பங்குக்கு சாமியை கும்பிட்டுட்டு போயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது மாதிரி, ஏன்னா நைவேத்தியம் வந்து சாமிக்கு கண்டிப்பாக வைக்கணும், இனிப்பு. ஸோ அதுவும் இல்லாமல் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கொழுக்கட்டை சுண்டல் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி வந்து நான் சாமி கும்பிட ரெடி ஆகிட்டேன். ஸோ பார்க்கும்போது ரொம்பவே, அதாவது குத்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமிக்கு ஊதுபத்திலாம் பற்ற வச்சு, சூடம்லாம் பற்ற வச்சு, சாம்பிராணி போட்டு, வா கணபதி பயங்கரமாக வந்து ஜொலிக்கிறாரு. ஸோ வந்து நான் சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன். சக்கரை பொங்கல், சுண்டல், பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொழுக்கட்டையிலேயே 3 வகை கொழுக்கட்டை வச்சுருந்தேன். பூரண கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, 3 கொழுக்கட்டை வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே வச்சு நான் சாமி கும்பிடும்போது, ஸோ எங்கள் வீட்டில் வந்து அந்த குத்து விளக்கெலாம் ஏற்றி விநாயகருக்கு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஏன்னா இலையில கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாமி கும்பிடும்போது, 8 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து என்னால் இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சது.
செஞ்சது அப்படிங்கிற மாதிரி என் கைப்படவே செஞ்சு நான் வந்து விநாயகருக்கு படைச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து என்னோடய சிசியும் அந்த விநாயகருக்கு எப்படிலாம் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அவங்க வந்து பழம், வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கொழுக்கட்டையும் நிறையா வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா விநாயகருமே வச்சு வந்து அவங்க வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. ஸோ சிசியும் சாமி கும்பிட்டாங்க, நானும் சாமி கும்பிட்டுட்டேன். நாங்கள் மட்டும் இல்லை, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வீட்லேயோ அவங்கவுங்க வேலை பார்க்குற இடத்துலையோ எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டீங்க. ஸோ எல்லாரோட வேண்டுதலும் என்ன, நான் நல்லா இருக்கணும், எங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். இதை தவிர வந்து வேறு எதுவுமே வேண்டியிருக்க மாட்டோம். கடவுள் வழிபடுற இடம் வேணால் வேறு வேறையாக இருக்கும், ஆனால் வந்து எல்லோரோட வேண்டுதலும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஸோ சிசி பார்த்தோன்னா என்னமோ மஞ்சள் பச்சரிசிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் வந்து நான் கண்டிப்பாக வந்து அவங்கள பார்க்குறப்ப கேட்பேன், என்ன சிசி இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி, எதனால? அப்போ அதுவும் இல்லாமல் எருக்க இலை போட்டிருக்காங்க. எருக்க பூ தான் போடுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். எருக்கும் இலை போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்கணும், இதில் என்ன ஒரு சம்பிரதாயம் அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் தான் அருகம்புல் இருந்தது, அதனால் நான் வந்து லைட்டாக அந்த விநாயகருக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். சிசி வந்து நிறையாவே வந்து போட்டிருக்காங்க மாலையாக கட்டி. எப்படி இருக்கு? எப்படி? சூப்பரா? எப்படி இருக்கு தருண்? சூப்பரா? அத்தாடி இங்க பாரு. எப்படி இருக்கு? சூப்பரா? சாமிக்கு மட்டும் முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே பிரசாதம் கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டோம். தருணிக்கா தான் வந்து சூப்பரு 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாப்பிட்டாங்க. ஸோ அவங்க சாப்பிடும் போது ருசித்து சாப்பிடும் போதே தெரியுது நான் எந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து இதோட நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.